ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. பாலியல் வன்புணர்வு செய்யும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையிலான மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளதாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன நாளையொட்டி அக்கட்சி சார்பில் பேரணி நடந்தது. ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட முதுநிலை பெண் மருத்துவ மாணவியின் நினைவாக பேரணி நடைபெற்றது. இதில் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி கலந்து கொண்டார். பேரணியில் பேசிய மமதா, ஆர்ஜிகர் மருத்துவமனையில் முதுநிலை பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையிடமிருந்து சிபிஐ வழக்கு பெற்று 16 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் நீதி இன்னும் கிடைக்கவில்லை. சம்பவம் நடந்து நாட்கள் பல கடந்தும் குற்றவாளிகள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 20 நாட்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளநிலை மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். அடுத்த வாரம் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து பாலியல் வன்புணர்வு செய்யும் குற்றவாளிகளுக்கு 10 நாட்களுக்குள் மரண தண்டனை வழங்கும் வகையிலான மசோதாவை தாக்கல் செய்ய போகிறோம். இந்த மசோதாவை ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்புவோம். அவர் மசோதாவுக்கு ஒப்புதல் தராவிட்டால் ஆளுநர் மாளிகைக்கு வெளியே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம். இந்த மசோதாவை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் தாக்கல் செய்த மனு மீது அமலாக்கத்துறை மீண்டும் வாதங்களை முன்வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006-2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை சென்னை திருவான்மையூரில் முறைகேடாக பெற்றதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட், அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை 2020 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சேட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் V சிவஞானம் அமர்வு விசாரணை நிறைவடைந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஜாஃபர் சேட் மீதான விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் குற்றம் நடந்துள்ளது என எவ்வாறு முடிவுக்கு வந்தீர்கள் என்பது தொடர்பான வாதங்களை முன்வைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து விசாரணையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை வாதம் முடிந்த பின்னர் அன்றைய தினமே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தனர். அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு சுமார் 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. 2017 ஆண்டில் சிங்கப்பூரைச் சேர்ந்த போலி நிறுவனத்தின் 70 லட்சம் பங்குகளை 49 கோடி ரூபாய்க்கு வாங்கிய திமுக MP ஜெகத் ரட்சகன் அதை தன் மனைவி, மகன், மகள் பெயரில் மாற்றினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதேபோல இலங்கையைச் சேர்ந்த நிறுவனத்தின் பங்குகளை 9 கோடி ரூபாய்க்கு ஜெகத் ரட்சகன் வாங்கியிருக்கிறார். ஆனால் இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடந்ததாக குற்றம் சாட்டிய அமலாக்கத்துறை 2020 வழக்கு பதிந்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் கேட்டு ஜெகத் ரட்சகனுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய பல ஆவணங்களை கைப்பற்றியது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த இந்த விசாரணையில் ஜெகத் ரட்சகன் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனைகளில் 89.19 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. மேலும் 908 கோடி ரூபாய் அபராதமும் ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. ஜெகத் ரட்சகன் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதால் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. மதுரையில் அண்ணா மாளிகை கூட்டரங்கில் மாமன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர கூட்டம் இன்று மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார், துணை மேயர் நாகராஜன், சில மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 100 வார்டுகள் கொண்ட மதுரை மாநகராட்சி 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 79 ஆளும் கட்சி மாமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தில் தங்கள் வார்டு பகுதியில் உள்ள குறைகளையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து அந்த வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் மேயரிடம் தெரிவிப்பார்கள். இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் 14-15 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றது அனைவரையும் கேள்விக்குள்ளாக்கியது.
விசாரித்ததில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் சென்றதால் மாநகராட்சி கூட்டத்திற்கு வரவில்லை என தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த தேவைகள் குறித்து திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பேச வராதது பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. கூட்டத்தில் பேசிய மேயர் இந்திராணி, மழைக்காலம் வருவதால் ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் எச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு உபகரணங்கள் வாங்கப்பட உள்ளதையும் தெரிவித்தார். ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஹிமாச்சல பிரதேச எம்பி கங்கனா ரணாவத் இயக்கி நடித்திருக்கும் எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு தடை கோரி SGPC எனப்படும் சீக்கிய மத அமைப்பான சிரோமணி குருத்வாரா பர்பந்தாக் கமிட்டி பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் 1975 முதல் 1977 வரையிலான அவசர காலம் குறித்தும் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்தும் எமர்ஜென்சி என்ற திரைப்படத்தில் பேசப்பட்டுள்ளது. இந்த படத்தை நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் இயக்கி நடித்துள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லர் இம்மாதம் 14ஆம் தேதி வெளியானது. படம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் இந்த படத்தில் சீக்கியர்கள் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்றும் சீக்கியர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த பொதுநல மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த திரைப்படம் வெளிவந்தால் அது மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று தயாரிப்பு நிறுவனங்களான ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் மணிகர்ணிகா பிலிம்ஸ் ஆகியவற்றிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த படம் தொடர்பாக சீக்கியர்கள் சிலர் கங்கனா ரணாவத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்திருந்தனர். சமூக ஊடகங்களில் அரசுக்கு ஆதரவாக உத்தரப்பிரதேச அரசின் திட்டங்கள், சாதனைகள் பற்றி தகவல்களை பதிவிடுபவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பான புதிய சமூக ஊடகங்கள் கொள்கை நடைமுறைக்கு வரவுள்ளன. இதற்காக அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. அதன்படி சமூக ஊடகங்களில் அரசுக்கு ஆதரவாக அரசின் திட்டங்கள், சாதனைகள் பற்றிய தகவல்களை பதிவிடுபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூபில் ஃபாலோயர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 4 வகைகளாக இன்ஃப்ளூயன்சர்கள் பிரிக்கப்படுவார்கள். அதில் எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அரசின் திட்டங்கள், சாதனைகளை பற்றி தகவல்களை பரப்புபவர்களுக்கு ஃபாலோயர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாதம் 5 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் என ஊக்கத்தொகை வழங்கப்படும். யூடியூபில் வீடியோக்கள், ரீல்ஸ்கள், குறும்படங்கள் மற்றும் பாட்காஸ்ட்கள் மூலம் வெளியிடுபவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் மற்றும் 4 லட்சம் ரூபாய் என ஊக்கத்தொகை வழங்கப்படும். உத்தரப்பிரதேசம் மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். மேலும் சமூக ஊடகங்களில் தேச விரோத பதிவுகளை போடும் பயனர்களுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவின் கீழ் தனியுரிமை மீறல்கள் மற்றும் இணைய பயங்கரவாதம் ஆகிய பிரிவுகளின்படி வழக்கு தொடரப்படும். இனி தேச விரோத பதிவுகளை இடுபவர்கள் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா வெளியிட்டுள்ள பதிவில், பாஜக அல்லாத அரசுக்கு எதிரான கருத்துக்கள் தேச விரோதமாக கருதப்படுமா? ஆட்சேபனைக்குரிய கருத்து என்பதன் வரையறை என்ன? இரட்டை என்ஜின் அரசாங்கங்கள் இப்போது கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்க தயாராகின்றனவா? சமீபத்தில் இந்தி கூட்டணி எதிர்ப்பின் காரணமாக ஒளிபரப்பு மசோதா 2024ஐ மோடி அரசு திரும்ப பெற வேண்டியிருந்தது. சர்வாதிகாரம் இப்போது பின் கதவு வழியாக கொண்டு வரப்படுகிறதா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். நிர்பயாவுக்கு பிறகு 12 ஆண்டுகளில் எண்ணற்ற பலாத்காரங்களை சமூகம் மறந்துவிட்டது. இந்த கூட்டு மறதி அருவருப்பானது என்று கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வேதனை தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனமான PTIக்கு அளித்த பிரத்யோக பேட்டியில் ஜனாதிபதி முர்மு பெண்ணை குறைவான மனிதராக, குறைந்த சக்தி வாய்ந்தவராக, குறைந்த திறன் கொண்டவராக, இழிவான மனநிலை உள்ளவர்கள் பார்க்கிறார்கள் என்று சாடினார். மகள்கள், சகோதரிகள் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாவதை எந்த நாகரீக சமூகமும் அனுமதிக்க முடியாது. இதோடு போதும் என்று கூறிய அவர், நிர்பயா சம்பவம் தொடங்கி 12 வருடங்களில் எண்ணற்ற பலாத்காரங்கள் மறக்கப்பட்டுள்ளன. சமூகத்தின் இந்த கூட்டு மறதி அருவருப்பானது என்று தெரிவித்தார். மேலும் வரலாற்றை எதிர்கொள்ள பயப்படும் சமூகங்கள் மட்டுமே இந்த கூட்டு மறதியை நாடுகின்றன. இந்தியா வரலாற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்றும் கூறியுள்ளார்.
உத்தரகாண்ட் மற்றும் மகாராஷ்டிராவில் செவிலியர்கள் பலாத்காரம் மற்றும் மலையாள திரையுலகில் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் உட்பட பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்களையும் ஜனாதிபதி முர்மு கடுமையாக கண்டித்தார். பீகார், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் 2 மத்திய அமைச்சர்கள் உட்பட 9 பாஜக மற்றும் 2 கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் ராஜ்யசபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. காங்கிரசுக்கு ராஜ்யசபாவில் 1 உறுப்பினர் அதிகரித்துள்ளார். பல்வேறு முக்கியமான மசோதாக்கள் குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ராஜ்யசபாவில் 112 உறுப்பினர்களுடன் பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இது தவிர இக்கூட்டணிக்கு 6 நியமன உறுப்பினர்கள் மற்றும் 1 சுயேட்சை உறுப்பினரின் ஆதரவு உள்ளது. தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா தலைவர் உபேந்திர குஷ்வாஹா பீகார் மாநிலத்தில் கணிசமான மக்கள் தொகை கொண்ட குஷ்வாஹா சமூகத்தின் முக்கிய தலைவராக இவர் கருதப்படுகிறார். மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் மத்திய பிரதேசத்தில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை தேவைப்பட்ட போது பிஜு ஜனதா தளம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவு மூலம் பாஜக ராஜ்யசபாவில் மசோதாக்களை நிறைவேற்றிக் கொண்டது. இப்போது 2 கட்சிகளும் தங்களது ஆட்சியை இழந்துள்ளதால் பாஜகவிற்கு ராஜ்யசபாவில் பெரும்பான்மை பெறுவது அவசியமாக பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜியின் 35 அடி உயர சிலை இடிந்து விழுந்த விவகாரத்தில் சிலையை வடிவமைத்து நிறுவிய ஒப்பந்ததாரர் மற்றும் கட்டுமான ஆலோசகர் ஆகியோர் மீது FIR போடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள ராஜ்கோட் கோட்டையில் இருந்த மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் 35 அடி உயர பிரம்மாண்ட சிலை கனமழை மற்றும் சூறை காற்றால் சேதமடைந்து சுக்கு நூறானது. பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட இந்த சிலை திறக்கப்பட்டு 1 வருடம் கூட நிறைவடையாத நிலையில் இடிந்து விழுந்ததால் சர்ச்சையானது. மகாராஷ்டிரா அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. இந்த விவகாரம் தொடர்பாக பொதுப்பணித்துறையின் உதவி பொறியாளர் காவல்துறையில் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் ஒப்பந்ததாரர் ஜெய்தீப் ஆப்தே மற்றும் கட்டுமான ஆலோசகர் சேத்தன் பாட்டீல் ஆகியோர் மீது கொலை முயற்சி, மரணம் ஏற்படுத்தக்கூடிய குற்றம் செய்தது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கட்டுமானத்திற்கு உபயோகப்படுத்திய கம்பிகள், நட்டு போல்ட்டுகள் ஆகியவை துருப்பிடித்த நிலையில் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சிமெண்ட் மற்றும் இதர பொருட்கள் குறித்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலை மோசமான நிலையில் இருப்பதாக ஏற்கனவே பொதுப்பணித்துறைக்கு அனுப்பப்பட்ட கடிதமும் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இதற்கிடையே பழைய சிலை இருந்த இடத்தில் 100 அடி உயரத்தில் மீண்டும் சிலை நிறுவப்படும் என்று அம்மாநில அமைச்சர் தீபக் கேசர்கார் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து பேசிய துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ், கடற்படைதான் சத்ரபதி சிவாஜி சிலையை வடிவமைத்து நிறுவியது. மாநில அரசுக்கு அதில் தொடர்பு இல்லை. பலவீனமான இரும்பு கம்பிகளை வைத்து கட்டியுள்ளனர். அங்கு தொடர்ந்து வீசும் கடல் காற்றினால் இரும்பு கம்பிகள் அரிக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தை அரசியலாக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடந்த பயிற்சி பெண் மருத்துவர் கொலை நாட்டையே உலுக்கிய நிலையில் நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உட்பட்ட மருத்துவமனைகளின் பாதுகாப்பு குறித்து தினந்தோறும் வாக்கி டாக்கி மூலம் கேட்டறியும் ஆணையர் லோகநாதன் நேற்று திடீரென மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தார். பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்திய அவர், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்வதால் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் காவலர்கள் தொடர்ச்சியாக மருத்துவமனை வளாகத்திற்குள் ரோந்து பணிகளில் ஈடுபடவும், பொதுமக்களிடமிருந்து வரும் புகார்கள் குறித்து உடனடியாக மனு பெற்று உரிய தீர்வு கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும், மருத்துவமனை வளாகத்தில் கேட்பாரின்றி நிறுத்தப்படும் வாகனங்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தவும், சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் விசாரணை நடத்தி சமூக விரோதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தினார். மருத்துவமனை பகுதியில் உள்ள CCTV கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்தும், அங்குள்ள நோயாளிகள் மற்றும் மருத்துவர்களின் வருகை குறித்தும் ஆய்வு செய்த அவர், காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார்.